நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஜென்ம கேதுவாக கேது சஞ்சரிக்கப் போகிறார். இந்த கேதுவுடைய சஞ்சார நிலை என்பது சாதகமாக நிச்சயமாக இருக்காது. விஜய்க்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ அந்த கட்சிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் உடைய அமைச்சர் இருக்காரு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் உடைய ஆட்சி. இப்போ இந்த நிலைமையில இந்த மேகதாதி பிரச்சனை ஒரு நெகட்டிவான தாட்ஸ் ஏற்படுத்துமே ஒழிய தாவை காட்சிக்கு பாசிட்டிவான விஷயத்தை நிச்சயமாக கொடுக்காது. ஜென்ம கேதுவும் அவருடைய மனநிலையை மாற்றக்கூடிய அளவிற்கு நிறைய செயல்களை அவர் சகித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது நிறைய அவரே ஒரு முடிவிற்கு வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. வேற ஒரு முடிவிற்கு, கூட்டணி ஆட்சியே வேண்டாம் என்ற முடிவிற்கு கூட அவர் வரலாம். 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்து சனி போகின்ற போது இன்னும் நெருக்கடி வரும். யாருக்கு? ஆளுங்கட்சி. நீங்க சொன்னீங்க நீட் தேர்வு பற்றி, மேகதாதுவை பற்றி சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதை மறுக்க முடியாது. நேற்று திமுகவுக்கு விசுவாசம். ஏன் விசுவாசமா இருந்தாங்க? அது ஆளுங்கட்சியா இருந்தது. இன்னைக்கு இவருக்கு விசுவாசம். இவர் ஆளுங்கட்சியா இருக்காரு. இவர் ஒரு தேர்தல் தோல்வி அடைஞ்ச உடனே நாளைக்கு ஆளுங்கட்சியாக யார் வருகின்றாரோ தனுஷ் வரட்டுமே, இவங்க கூட அங்க இருப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திருக்கோயில் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம கடந்த முறை நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க, ஆகஸ்ட் வந்தோடனே கிரகங்கள் எல்லாம் மாறுது, விஜய்க்கு ஒரு இக்கட்டான சூழல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஆகஸ்ட்டில் வந்துட்டோம். இப்போ விஜயோட ஜாதகம் எப்படி இருக்குது? இப்போ நாம் 2 பேரும் பேசுவது எல்லாமே எப்போவுமே கிரகங்களை மட்டும்தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். தனிநபர்கள் யாருடைய விமர்சனங்கள் நமக்கு வேண்டான்னு இப்போ முடிவு பண்ணிட்டோம். அரசியல் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு. இங்கே கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் பேசி ஆகணும். ஏன்னா விமர்சனங்கள் வரும்னு தெரியும் எனக்கு. தெரிந்தாலும் கிரகங்கள் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. இது ஒரு வாதம் நமக்கு. அப்போ புரியாதவர்கள் எதனால் பேசிட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரம் இதைத்தான் சொல்கிறது, முன்னோர்களும் இதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, முதல்வருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குது? அப்போது அவருடைய ராசி முதல்ல பார்க்கணும். ஏன்னா கோச்சார கிரகங்களை பற்றி பார்க்கின்ற போது ராசி எந்த ராசி? அறியப்பட்ட ராசி என்பது கடகராசி தான். பூச நட்சத்திரம் அறியப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கடகராசிக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடைபெற்ற காலத்தில் சனி பகவான் பாக்கிய சனியாக சஞ்சரித்து மிகப்பெரிய யோகத்தை வழங்கிவிட்டார். ஒரு ஆட்சி கட்டிலும் அவரை அமர்த்தி அழகு பார்த்து விட்டார் சனி பகவான். சனி பகவான் கொடுப்பவரும் அவர் தான், கெடுப்பவரும் அவர் தான். சனி பகவானை விட மிக அதிகபட்சமான நெருக்கடிகளையும் யோகத்தையும் கொடுக்கின்ற 2 கிரகங்கள் ராகு கேது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மற்ற 7 கிரகங்களை விட இந்த 2 கிரகங்களை மையப்படுத்தி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். இவர்கள் இருவரும் தான் நிறைய வாழ்க்கையை புரட்டி போடுவது இந்த 2 கிரகங்கள் தான். 1.5 ஆண்டுகள் ஒரு வீட்டுக்குள் சஞ்சரிப்பாங்க. அப்படி சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை அவர் கொடுத்தாகணும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்வருடைய கடகராசிக்குள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ஜென்ம கேதுவாக கேது சஞ்சரிக்கப் போகிறார். இந்த கேதுவுடைய சஞ்சார நிலை என்பது சாதகமாக நிச்சயமாக இருக்காது. விஜய்க்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. 7ஆம் இடத்துல ராகு. ஏன்னா கடந்த காலத்தில் சின்ன உதாரணம், நிறைய விஷயங்கள் உதாரணங்களை நம்ம எடுத்துக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் உதாரணம் ரொம்ப அதிகம். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராகு கேது பெயர்ச்சி ஆகாத இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு. நான் தொடர்ந்து 1 ஆண்டுக்கு மேலாக இதை தான் பேசிட்டு வரேன். உடன் இருப்பவர்களால் இவர் பழிவாங்கப்படுவார். உடன் இருப்பவர்கள் முதுகில் குத்துவார்கள். அதற்கு காரணம் அரசியல் பார்வை கிடையாது, கிரகங்களுடைய சஞ்சார நிலை. இப்போ 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது அது போன்ற ஒரு நிலையினை அந்த 7ஆம் இடத்தில் ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை, இதுதான் இப்போ விஜய் அவர்கள் பொறுப்பேற்று முதலமைச்சர் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட 70 நாட்கள் கடந்துருச்சு. ஆமாம், 3 மாதம் முடிய போகுது. ஆமாம். இப்போ இதே சூழல் நம்ம திமுக தலைவர் ஏற்கனவே ஒரு 6 மாதம்தான், 6 மாதத்துக்கு பிறகு விஜயோட ஆட்சி, அதாவது தாவேக ஆட்சி நீர்த்து போகும் அப்படின்ற ஒரு பேச்சும் இங்கே அரசியல் தலைவர்கள் ஏசிஎம்
ஆசியம், அது அவருடைய விருப்பம். அதற்குள்ள நம்ம போக வேண்டாம். இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி விஜய் அவர்களுக்கு நவம்பர் 13 நிச்சயமாக ஒரு சோதனை காலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. அது எந்த ஜோதிடரை வேண்டும் என்றாலும், யார் வேண்டும் என்றாலும் போய் கேட்டுக்கிட்டோம். ஜென்ம கேது என்ன செய்வார் என்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகட்டும். அந்த ஆராய்ச்சி அவர்களுக்கு பதில் கொடுக்கும். அதுதான் நம்ம பேசுகிறோம். இல்லை, இப்போவே நிறைய இக்கட்டான சூழல்லாம் எதிர்கொண்டு வருவார். மேகதாது அணை கட்டுற விஷயமா இருக்கட்டும், காவிரியில் தண்ணி வாங்குற விஷயமா இருக்கட்டும், நீட் பிரச்சனை. இப்போ 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணுங்க. ஒன்று, ஒரு தனி மனித தனி கட்சியாக இருக்கின்ற போது, தாவேக்காக மட்டும் இருக்கின்ற போது என்ன முன்னெடுப்புகள் எடுக்க முடியும்? இப்போது அந்த கட்சிக்குள்ள காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸுடைய அமைச்சர் இருக்கார். கர்நாடகத்தில் காங்கிரஸுடைய ஆட்சி. இப்போ இந்த நிலைமையில் இந்த மேகதாது பிரச்சனை ஒரு நெகட்டிவான தாட்ஸ் ஏற்படுத்துமே ஒழிய தாவேக்கா ஆட்சிக்கு பாசிட்டிவான விஷயத்தை நிச்சயமாக கொடுக்காது. இப்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த நேரம் யோகமான நேரம், எந்த நேரம் பாதகமான நேரம், இப்போ தானாகவே கிரகங்களுக்கு வழியை காமிச்சிடும். அது சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற போது எதிர்கட்சிகள் அவர் ஆளுங்கட்சியை வீழ்த்துகின்ற சக்தி அந்த கட்சிக்கு வரும். இப்போ நம்ம என்ன முதல்ல பேசிடுவோம், என்ன பேசணும்னா, ஜென்ம ராசிக்குள் வருகின்ற கேது நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், தலைவலியை ஏற்படுத்துவார். இந்த இடமே நமக்கு வேண்டாம், தைரியமாக வந்துட்டோமோ என்ற அளவிற்கு அவர் மீது தவறு இருக்காது. உடன் இருப்பவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அவரை வாட்டி எடுத்துவிடும். ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கும், நெருக்கடியை கொடுக்கும். 7ஆம் இடத்து ராகுவும் ஜென்ம கேதுவும் அவருடைய மனநிலையை மாற்றக்கூடிய அளவிற்கு நிறைய செயல்களை அவர் சகித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது நிறைய அவரே ஒரு முடிவிற்கு வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. வேற ஒரு முடிவிற்கு, இது கூட்டணி ஆட்சியே வேண்டாம் என்ற முடிவிற்கு கூட அவர் வரலாம். தன்னிச்சையாக தாவேக்கா செயல்பட்டால் போதும், அந்த வெற்றிக்கு என்ன வழி இருக்கிறதோ அந்த வழியை நம்ம பார்த்தால் போதும் என்ற இடத்திற்கு கூட அவரால் வர முடியும். ஆனால் எதிர்வருகின்ற காலம் நவம்பர் 13க்கு பிறகு முதல்வர் அவர்களுக்கு சோதனையான காலம். இதில் எந்த இதுவும் கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு சோதனை எதிர்கொள்ள போகிறாரு. ஆமாம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கான ராசியும் மாறுதுன்னீங்க. இப்போ அவருக்கான செயல்பாடு அரசியல் எப்படி இருக்கும்? சோதனை சாதனை. பின்னா ஒரு அடுத்தடுத்த கிரகம் தான் 2 பேருக்குமே. இவர் சிம்ம ராசி, முன்னாள் முதல்வர். இவர் கடகராசி. இப்போ என்னென்னா, சிம்ம ராசிக்குள்ளே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு. இப்போது கடந்த 1.5 ஆண்டுகளாக இவர் எந்த சங்கடங்களை எல்லாம் சந்தித்தாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இருந்தாருங்க முன்னாள் முதல்வர். அப்போது நிச்சயமாக ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்கள் இருந்தது. அப்போ எல்லா நம்பிக்கையும் தகர்க்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போ தகர்க்கப்பட்டது என்ன காரணம், எந்த கிரகம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தான். அப்போ போய் அந்த கூட்டணி கட்சிக்காரங்களை போய் கெஞ்சி அந்த கூட்டணி தொகுதி ஒதுக்குவதில் நிறைய சங்கடங்களை சந்தித்து, தேர்தலில் எப்பயுமே திமுக முன்னணி நிற்கும், வேட்பாளர் அறிவிப்பது எல்லாத்தையுமே. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்வாங்குச்சு, நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து காங்கிரஸ் கட்சி கேட்ட தொகுதியெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எதற்கெல்லாம் காரணம் இந்த ராகு கேது தான். அப்போது படிப்பினை கேது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவருக்கு. அப்போது எல்லோருமே கூட்டணி நண்பர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள், நம்ம அரசியல் கூட கொஞ்சம் போகலாம், தம்பி ஸ்டாலின் அவர்களை பாதுகாக்கின்ற சக்தி எனக்கு உண்டுன்னு ஒருத்தர் பேசினார். நான் தான் பலமாக பாதுகாப்பேன், உயிராக இருப்பேன், அரணாக இருப்பேன், கடையமாக இருப்பேன் பேசினார். யார் ஞாபகம் இருக்கா? இருக்கு. போதும், புரியுங்களா? அந்த அளவிற்கு மேடையில் பேசியவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக மாறி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களும் கிடையாது, இவரும் கிடையாது. இவருக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு அந்த நபர்களை இவரை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது. ஜென்ம கேது இவர்கள் இப்படித்தான், இவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்கு சுயமாக திட்டமிட வேண்டும் என்ற அறிவினை ஜென்மக்கேது முன்னாள் முதல்வருக்கு கொடுத்திருக்கிறது. சரி, எதிர் வருகின்ற ராகு கேது பயிற்சி முன்னாள் முதல்வருக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ஜென்மராசி விட்டு கேது நகர்வதே மிகப்பெரிய யோகம். ஜென்மராசி விட்டு கேது நகரும் ஞான மோட்சக்காரன் கேதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ, ஒரே ஒரு நல்ல தகவல் சொல்லிடுறோம் உங்களுக்கு, அவர் தோற்காமல் போயிருந்தால் அவர் இருந்திருக்க மாட்டார். ஒரு கிரகம் உயிர்காரகம் பொருள்காரகம் நாம் பேசியிருக்கோம். அப்போ அவமானத்தை கொடுத்து விட்டால் உயிரில் கை வைக்காது. இங்கே அவமானத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கை வச்சிருக்கும். அப்போ தோற்றதே எதிர்காலத்திற்கு அவருக்கு ஆயுள் நீட்டிப்பினை கொடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு உண்மையான காரணம். இப்போ ஜென்ம ராசிக்குள் கேது வருகின்ற போது அத்தனை சங்கடங்களும் அத்தனை நெருக்கடிகளும் அவமானங்களையும் சந்தித்தாக வேண்டும். யாராக இருந்தாலும் சந்தித்து விட்டார். அடுத்த கட்டத்திற்கு அவர் போக போகிறாரு.
12ஆம் இடத்துக்கு ஒரு உயிர் தப்பியிருக்காரு, நிச்சயமாக தப்பியிருக்கார். 12ஆம் இடத்துக்கு கேது போக போகிறாரு, 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. இப்போ என்ன மிகப்பெரிய மாற்றம்னா, இந்த 6ஆம் இடத்து ராகு ஒரு அற்புதமான ஆற்றலிலே ஒரு மந்திர சக்தி போல. ஜாதகம் தான் பேசுகிறோம், இப்போ சொல்கிறேன், ஜாதகம் தான் பேசுகிறோம், ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பேசுகிறோம். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு ஜெயஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானம். யோகக்காரன் ராகு அங்கே வருகின்ற போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் எந்த ஜாதகராக இருந்தாலும், எந்த ராசினராக இருந்தாலும், 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலத்திலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்திலும் அந்த கிரகம் அந்த பலனை அந்த ஜாதகருக்கு வழங்கும். இப்போ சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறார். அப்போது இதுவரையில் நீங்கள் ஒரு ட்ரெயிலர் தான் பார்த்துட்டீங்க. ரொம்ப அமைதியாக இருக்காரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, எதுவும் முன்னெடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியும் ஏன் அமைதியாக இருக்காரு. இப்போ திமுக அமைதியாக இருந்ததுக்கு காரணமே கிரகங்கள் தான், நிச்சயமாக கிரகங்கள் தான். அமைதியாக இருக்காங்க, தன்னை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கு என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு வருகின்ற போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மீண்டும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக வரும். அதுதான் இப்போது விஜய் தரப்புலையும் சரி, அவர்களும் இந்த ஜோதிடர்களை நம்புறதை பார்க்குறோம். அவர் கூடவே பண்டிதரை வச்சுருக்காரு. இந்த பக்கம் திமுக தலைவர் பக்கம் அவங்களுடைய மனைவி மிகவும் ஜோதிடத்தில் ரொம்ப அவங்களே ஜோதிடர் தாங்க, வெளிப்படையாக சொல்கிறேன். அவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் முழுமையாக தெரியும். நீ ஏமாற்ற முடியாது. அவங்கள எப்படி முழுமையாக அவங்க தெரியும், எந்த கட்டத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால், எந்த திசாபுத்தி நடந்தால் என்ன நடக்கும் என்பதை அவர் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான, அவங்ககிட்ட பேசி பார்த்தா உங்களுக்கு புலப்படும் அந்த விஷயம். ஒரு அற்புதமான தகவல் ஒவ்வொரு கிரகத்தையும் பற்றி, கிரகங்கள் எங்கெல்லாம் சஞ்சரிக்கிறது, அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன் எப்படி இருக்கும். அதுதான் இப்போ அரசியலை தாண்டி, அரசியல் கருத்துக்களை தாண்டி, எதிரிகளை தாண்டி, இப்போ இந்த கிரகங்களை பற்றி பேசும்போது இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க, யார், அதாவது விஜய் தரப்பு அவங்களும் இந்த அஸ்ட்ராலஜியை பார்க்குறாங்க. விஜய்க்கு இந்த நவம்பரில் வரும் அந்த கிரகங்கள் சுழற்சி முறையை அவங்க எப்படி கையாள போகிறாங்க, அது எப்படி யோசிக்கலாம். இந்த பக்கம் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நான் உண்மை சொல்லிடுற உடைச்சு விட்டுறேன். எல்லோருமே ஜோதிடருடைய ஆலோசனையின் படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் இந்த பாதகமான காலம் எது, சாதகமான காலம் எது என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். அப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனைக்குள்ளேயே ஒரு ஜோதிடர் இருப்பார், ஒவ்வொரு நிமிடத்தையும் பலன்களை சொல்லிக் கொள்ளுங்க. அதே போல் இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இருவருக்குமே தெரிந்திருக்கிறது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கிரகத்தை வைத்து இந்த பலன்களை கொடுக்கும் என்பதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை பார்க்கின்ற முதல்வர் தரப்பினருக்கும் நாம் பேசுவது உண்மையும் தெரியும். எதிர்கட்சி தலைவருடைய குடும்பத்திற்கும் இது நம்ம பேசுவது சரியான தகவல் தெரியும். அவர்களுக்கும் ஜோதிடர்கள் இருப்பார்கள், இவர்களுக்கும் இருப்பார்கள். அப்போ பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் ஆலய பரிகாரங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது. அது ஆலய பரிகாரம் என்று சொல்லுவதை விட கிரக பரிகாரம் தான் அது பேர். ஏன்னா பெரும்பாலான ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா கிரகங்களுக்குரிய ஸ்தலங்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை மையமாக நீங்கள் பார்க்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது கிரகங்கள் தாங்க. சாதாரண ஒரு மனிதரை கூட யானை மாலை போட்டு முதல்வராக்கியது போல சாதாரண மனிதனை கூட கொஞ்சம் மையத்தில் உட்கார வைக்கணும் கிரகங்கள். அப்போ நல்ல நேரம் உடைய கர்ம வினை சாதகமாக இருந்தால், பூர்வ புண்ணிய பலன்கள் சாதகமாக இருந்தால், நீ கவனிக்கப்படாத இடத்திருந்தால் கூட கவனிக்கப்படுகின்ற இடத்திற்கு வந்துடுவீங்க. இப்போ எதுக்காக நம்ம இவங்களை பேசிகிட்டு இருக்கோம்னா, இவங்க ஆட்சியில் செல்வாக்காக இருந்துட்டாங்க, ஒரு பெரிய கட்சி திமுக தாவேக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு, பேசு பொருளாக இவர்கள் மாறி இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பற்றி கூட அதிக பேசலை, முதல்வர் பற்றி. ஏன்னா நம்ம கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை. நம்ம திமுக அண்ணா திமுக இது ரெண்டு கட்சி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இவரை விட அவர் நல்லா இருக்கார், இவருக்கு சோதனையான காலம் முதல்வருக்கு, அன்றைய முதல்வருக்கு, அதெல்லாம் பேசிட்டோம். அப்போது எப்பொழுது இவர்கள் பிரபலமாகின்றார்களோ அவர்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள் நம்மால் ஜோதிடர்கள். அப்போது உண்மையான ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்குறோம். பார்க்கின்ற போது இந்த திசாபுத்தி சரியாக தான் இருக்குது, இந்த ராசி சரியாக தான் இருக்குது, லக்னம் சரியாக தான் இருக்குது. அப்போது எதிர்காலம் என்பது மீண்டும் ஒன்று இவருக்கு இருக்கிறார், முன்னாள் முதல்வருக்கு எதிர்காலம் மீண்டும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. இவருக்கு ஒரு சோதனையான காலம் ஏற்பட போகுது. அதை அவர் எப்படி சமாளித்து வெளியில் வரப்போகிறார், அவருடைய ஜோதிடர் அவருக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறார், இது பரம ரகசியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஆலோசனைகள் நிறைய வழங்கப்படுதுங்க. யார் முந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ 9ஆம் இடத்துல சனி, சரி இந்த ராகுக்கு அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா
9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்து சனி போகின்ற போது இன்னும் நெருக்கடி வரும். யாருக்கு? ஆளுங்கட்சி. இது பிறகு அவர் ஜோதிடரை கேட்டுக்கலாம், அவர் ஜோதிடர் அவருக்கு பதில் சொல்லலாம். இல்லை ஜோதிடர் வந்து இந்த நேரம் சரியில்லை, இந்த ஆலயத்துக்கு போங்க, திருச்செந்தூர் வேலெடுத்து போன மாதிரி, மூகாம்பிக்கு போன மாதிரி இந்த ஆலயங்களுக்கு போங்க, கொஞ்சம் தப்பிச்சுக்க முடியும், நெருக்கடி கொஞ்சம் விடுதலை கொடுக்கும், அது ஆலோசனை சொல்லலாம். புரியுங்களா? நிச்சயமாக இந்த கடினமான நெருக்கடியான காலகட்டங்களில் கிரகஸ்தலங்களுக்கு சென்று வருவது என்பது இப்போ பழக்கமாகி போச்சு, வழக்கமாகி போச்சு. போயிட்டு வருவாங்க கண்டிப்பாக. இருந்தாலும் கிரகங்கள் கொடுக்கின்ற அதிகபட்ச தண்டனைகளுக்கு கொஞ்சம் தற்காத்து கொள்ள முடியுமே ஒழிய முழுமையாக அதில் நிவாரணம் பெற முடியாது. கெட்ட நேரம் வந்திருக்கா, பாதகமான நேரம் வந்திருக்கா, கொஞ்சமாவது அது பாதகத்தை நம்ம சந்திச்சே ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீட்டு தேர்வை பற்றி, மேகதாதுவை பற்றி சொன்னீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கு, அதை மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் மட்டும்தான் சிறப்பாக ஆட்சி செய்கிறார், முதல்வர் மீது குறை சொல்ல முடியவில்லை என்ற தகவல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. உடன் இருப்பவர்கள் இப்போ அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்கள். என்ன காரணம்னா, ஒரு தனி கட்சி ஆட்சின்னு வச்சுங்களேன், ஒரு தனி தலைவராக இருப்பார், தொண்டர்களை கட்டுப்பிடிச்சு வச்சிருப்பார், அமைச்சர்களை கட்டுப்பிடிச்சு வச்சிருப்பார். இப்போ கூட்டணி ஆட்சி. இப்போ கூட்டணி கட்சியினர் கண்டிப்பாக நம்முடைய தயவு இல்லை என்றால் இவரால் ஆட்சி நடத்த முடியாது என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு தேவையற்ற நெருக்கடிகளை கொடுக்கலாம். இவருக்கு இந்த போஸ்டிங் போடு, இவர் இங்கே உட்கார வை, எனக்கு இந்த சீட்டை கொடு, இப்படி ஒரு டிமாண்ட் பண்ணலாம். அவங்க அந்த டிமாண்டுக்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டு தான் அவனு வர வழி கிடையாது. இப்படிப்பட்ட அதிகபட்ச நெருக்கடிகள் ஒருவருக்கு வருகின்ற போது, குறிப்பாக விஜய் அவர்களுக்கு வருகின்ற போது, இந்த கூட்டணி கட்சிகளே வேணாங்க, நமக்கு மக்களுக்கு சேவைப்பட தான் வந்திருக்கோம், சேவை பண்ணணும், நம்ம தனியாக நின்று ஜெயிச்சு வரணும். அப்போ ஒரு முடிவுக்கு கூட, வேற முடிவிற்கு கூட அவர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம கடந்த காணொலியில் பேசணும் விஜய் குடும்பத்தை பற்றி, நீங்களும் சொன்னீங்க அது விரைவில் சீக்கிரம் நடக்கும் அப்படின்லாம் பேசணும். நம்ம அதுக்கான ஒரு சமீட்சை வந்திருக்கு அவரோட மகனிடம். அவர் மகன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. யுவன் சங்கர் ராஜா வந்து இதெல்லாம் பேசினாங்க. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த காலம் மிக விரைவில் இருக்கா? குடும்பத்தோட சொன்னோம் இல்லை? ஆமாம். என்ன சொன்னோம்? வேற ஒரு நபரை பற்றி பேசும்போது அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், குடும்பமே இவருக்கு மீண்டும் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. தேசிய செஞ்சு அதை விளக்கி இருக்காரு. விரைவில் அப்பா அம்மா ஒன்று சேர போகிறாங்க அப்படின்ற ஒரு இதை நம்ம முதல்ல பேசிட்டோம். என்னன்னா, திரிஷாவை பற்றி நிறைய சமிக்கை வந்தது பேசுவதற்காக. அப்போ நம்ம என்ன பேசணும், அது பர்சனலில் பேச வேண்டாம், அவர் குடும்பத்திலே ஒரு சுபமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம பேசிட்டோம் முதல்லையே, புரியுதுங்களா? அப்போது அந்த 7ஆம் படம் வந்து ராகு வந்து உட்காரும்போது பிரிந்து கிடந்த குடும்பத்தை கூட மீண்டும் ஒன்றிணைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்து ராகு. ஏன்னா இவருக்கே வந்து ஒரு நிறைய நெருக்கடிகள் வருகின்ற போது ஒரு பிரச்சனைகளை, விமர்சனங்களை சந்திக்க முடியாமல், அப்போ இதுதான் சரியான இடமா இருக்கும், இப்படி இருந்துடுவோம். இவரே ஒரு நிறைய தீர்மானத்துக்கு வருவார். இப்போ இவரை நிறைய யோசிக்க வைக்கும் கிரகங்கள். இப்போ புரியுங்களா? ஒரு கிரகங்கள் தான் கொண்டு வந்து ஆட்சி அமர்த்திருக்கு. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தகவல்களும் செயல்களும் இவரை மாற்றும், ஒரு நல்ல மனிதராக மாற்றும். புரியுங்களா? அப்போ மக்களுக்கு நம்ம செய்ய முடியலையா, இந்த ஆட்சியை வேணாம், ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் தேர்தல் வரட்டும், தேர்தல் வைக்கட்டும், அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த எண்ணம் கூட அவருக்கு வரும். இப்போ கூட்டணி கட்சியினரை உதறக்கூடிய முடிவுக்கு கூட அவர் வரலாம். என்ன காரணம்னா அந்த நெருக்கடிகள். நீங்கள் இவர் விசுவாசமான ஆளு கிடையாதுங்க யாருமே. நேற்று திமுகவுக்கு விசுவாசம், ஏன் விசுவாசமாக இருந்தாங்க? அது ஆளுங்கட்சியாக இருந்தது. இன்னைக்கு இவருக்கு விசுவாசம், இவர் ஆளுங்கட்சியாக இருக்காரு. இவர் ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே நாளைக்கு ஆளுங்கட்சியாக யார் வருகின்றாரோ, தனுஷ் வரட்டுமே, இவங்க கூட அங்கே இருப்பாங்க. புரியுதுங்களா? இவர்கள் வந்து சந்தர்ப்பவாதிகள். இவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடித்தான் இனிமேல் அதிகபட்சமாக இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு உடன் இருப்பவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி மிக அதிகபட்சமாக இருக்கும். அதன் காரணமாக எந்த அதிரடி முடிவிற்கு வேண்டும் என்றாலும் முதல்வர் விஜய் அவர்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல தகவல். விஜயோட அந்த கிரகங்கள் எப்படி மாறப்போகுது, அவர் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னும் விஜய்க்கு ஒரு சொன்னீங்க. அதே போல் இங்கே திமுக தலைவருக்கான அந்த விஷயங்களும் பேசணும். மிக தெளிவான விளக்கம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் நல்லா பார்க்குறாங்க, நம்ம என்ன பேசணும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் திமுக அமைதியாக இருக்குன்னு நிறைய மக்கள் கேட்டுருக்காங்க. ஏன் அமைதியாக பேன்றாங்க? இதுக்கு பின்னாடி இதுவும் இருக்குது, அஸ்ட்ராலஜியும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும். மிக்க நன்றி.